ஒரு பெரிய பழம் தோட்டத்தில் எல்லா பழங்களும் தங்களது இயற்கை நிறத்தில் கொஞ்சம் பெரிதாக குழந்தைகள் சுற்றி நிற்க மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தன. நான் ஆப்பிள் எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் ஏ, B6, சி, நார்ச்சத்து, கால்சியம் கிடைத்து இதயம் ஆரோக்கியமாகவும் செரிமானம் நன்றாகவும் இருக்கும் குழந்தைகளே. நான் பனானா எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் B6, சி, பொட்டாசியம், கால்சியம் கிடைத்து எலும்பு வலிமை மற்றும் உடல் சக்தி அதிகரிக்கும். நான் மேங்கோ எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் ஏ, சி, இ, நார்ச்சத்து, கால்சியம் கிடைத்து கண் பார்வை தெளிவாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரவும் உதவும் குழந்தைகளே. நான் ஆரஞ்சு எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் சி, நார் சத்து, கால்சியம் கிடைத்து சளி மற்றும் சோர்வு வராமல் காக்கும். நான் கிரேப்ஸ் எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் சி, கால்சியம் கிடைத்து இரத்த ஓட்டம் சீராகவும் உடல் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நான் வாட்டர்மெலன் எண்ணெய் சாப்பிட்டால் நீர் சத்து, வைட்டமின் ஏ, சி, கால்சியம் கிடைத்து உடல் குளிர்ச்சியாகவும் நீரிழிவு குறைய உதவும். நான் பப்பாயா எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் ஏ, சி, நார் சத்து, கால்சியம் கிடைத்து செரிமானம் சீராகவும் தோல் ஒளிவிடவும் உதவும். நான் பைனாப்பிள் எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் சி, மாங்கனீஸ், கால்சியம் கிடைத்து எலும்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படும். நான் ஸ்ட்ராபெர்ரி எண்ணெய் சாப்பிட்டால் வைட்டமின் சி, ஆன்டிஆக்சிடென்ட், கால்சியம் கிடைத்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் பொமக்ரானேட் எண்ணெய் சாப்பிட்டால் இரும்பு சத்து, வைட்டமின் சி, கால்சியம் கிடைத்து இரத்தம் சுத்தமாகவும் சக்தி அதிகமாகவும் இருக்கும். ஆப்பிள் நாமெல்லாம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தரும் நண்பர்கள். வாழைப்பழம் சிரித்து, அப்படித்தான் நண்பா, நம்ம கூட்டம் ரொம்ப சூப்பர்னு சொல்லிக்கலாம் வாங்க. வாழைப்பழம் தினமும் ஒரு பழம் சாப்பிட்டால் மருத்துவரை பார்க்க வேண்டாம். மாம்பழம் கையை அசைத்து, அது சரி, அடுத்ததாக என் இனிப்பு ரகசியம் கேட்கலாமா? மாம்பழம் சொன்னது, என் இனிப்புச் சுவை குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரும். ஆரஞ்சு சிரித்து, இனிப்பு மட்டும் இல்ல நண்பா, சுறுசுறுப்பும் முக்கியம் என்பது. திராட்சை வந்து, எண்ணெய் சாப்பிட்டால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். தர்பூசணி சிரித்து, சுறுசுறுப்பு நல்லதுதான், குளிர்ச்சியும் தேவையில்லையா? திராட்சை வந்து, எண்ணெய் சாப்பிட்டால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். தர்பூசணி சிரித்து, சுறுசுறுப்பு நல்லதுதான், குளிர்ச்சியும் தேவையில்லையா? தர்பூசணி வெயிலில் எண்ணெய் சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சியாகும். பப்பாளி கையை தூக்கி, அப்போ செரிமானத்தையும் நான் சொல்லட்டுமா? பப்பாளி, நான் வயிற்றை நன்றாக வேலை செய்ய வைப்பேன். அன்னாசி சிரித்து, சரி சரி, சுவையோட என் வரிசை வந்துடுச்சு. அன்னாசி, என் சுவை சற்று புளிப்பு இனிப்பு கலந்திருக்கும். ஸ்ட்ராபெர்ரி துள்ளி, அடடா, அப்படியென்றால் என் அழகையும் சொல்லணும். ஸ்ட்ராபெர்ரி, என்னை சாப்பிட்டால் முகம் பொலிவுடன் இருக்கும். மாதுளை மின்னி, அப்போ இரத்த வலிமை பற்றி நான் சொல்லட்டுமா? மாதுளை, என் சிவப்பு மணிகள் இரத்தத்தை வலுப்படுத்தும். ஆப்பிள் கைத்தட்டி, சரி நண்பர்களே, இப்போ நம்ம கூட்ட முடிவு சொல்லலாமா? ஆப்பிள், எல்லாரும் சேர்ந்து நம்மை சாப்பிட்டால் தான் உடல் ஆரோக்கியம் உறுதி என்று சொன்னதும் அம்மம் என்று. வாழைப்பழம், அதுதான் நம்ம ஒற்றுமை சக்தி என்று துள்ளி மகிழ்ந்து தொடர்ந்து ஒன்றிருப்பதே நம் பலம் என்றது. அதற்கு மாம்பழம், அப்படியே யாரும் தனியாக பெரியவர் இல்லை என்று சிரித்து, நான் மட்டும் சிறந்தவன் அல்ல என்று சேர்த்தது. அதைக் கேட்டு ஆரஞ்சு, நம்ம எல்லாருக்கும் தனித்தனி ஆனா பயன்கள் இருக்கு, ஒவ்வொருவருக்கும் தனி பயன்கள் உண்டு என்று தலையாட்ட. திராட்சை, அதனாலதான் கூட்டமாக இருக்கணும், நாம் எல்லோரும் சேர்ந்துதான் முழு சத்து கிடைக்கும் என்று சிரித்தது. உடனே தர்பூசணி, நிறமும் வேறுதானே, அதுவே அழகு, நிறம் வேறானாலும் நம் பயன் ஒன்றே என்று கையை அசைத்தது. அதைத் தொடர்ந்து பப்பாளி, அதனால குழந்தைகள் எல்லா நிறமும் சாப்பிடணும், குழந்தைகளே தினமும் பல நிற பழங்கள் சாப்பிடுங்கள் என்று மகிழ்ந்து கூற. அன்னாசி, அப்போதான் எலும்பு வலிமையும் வரும், உடல் வலிமை, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கிடைக்கும் என்று சிரித்தது. பின்னர் ஸ்ட்ராபெர்ரி, அப்போ சந்தோஷமும் கூட சேரும், நாம் எல்லோரும் நல்ல நண்பர்கள் என்று துள்ள. மாதுளை, நண்பர்கள் சேர்ந்திருந்தா மகிழ்ச்சி இரட்டிப்பு, குழந்தைகளே எங்களை எல்லாம் சாப்பிட்டால் நீங்கள்தான் உண்மையான சிறந்தவர்கள் என்று சொல்ல எல்லா பழங்களும் சேர்ந்து கைத்தட்டி வண்ணம் நிறைந்த பழங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று மகிழ்ச்சியாக
வண்ணம் நிறைந்த பழங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஒரு பழம் சாப்பிடும் நல்ல பழக்கத்தை இன்றே தொடங்குங்கள் குழந்தைகளே என்று மேலும் உற்சாகமாக கூறின. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சேட் ஆகிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர் வீடியோஸ் டெய்லி வரும்.